ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எங்கள் காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இங்கே போகிறோம் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் இந்த மாதிரி பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வை, உன் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வை, நம்மளுக்கு தான் கான்ட்ராக்ட் முடிய போதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இவர் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறத நேரடியாக சொல்லாமல் இப்படி சொல்ல, கான்ட்ராக்ட் முடியுதில்ல அதனால தான் நம்மளை பேக் பண்ணி வைக்க சொல்கிறாருன்னு நினச்சிட்டு காவேரி இருந்துடுறாங்க. இந்த நேரம் இங்கே குமரனுக்கு விஷயம் தெரிஞ்சு குமரன் அதுக்கப்புறம் சாரதாம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து திட்டுறாங்க விஜயை போட்டு. இங்கே காவேரியுமே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்லேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இவர் நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, சரி நம்மளும் போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பாட்டிலாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்நேரம் என் பையன் இருந்திருந்தா, என் பையன் அதாவது காவேரியோட அப்பா இருந்திருந்தா இப்படிலாம் வந்து நடக்க விட்டுருப்பானா, இப்படி அப்பா இல்லாத பிள்ளைங்க என்ன இப்படி நடத்துறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு போகிறாங்க. இங்கே சாரதா இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தனி வீடு பார்க்க சொல்லிடுறாங்க. அது மாதிரி இவங்களும் தனி வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்கள் தனி வீட்டுக்கு போனால் காவேரியை ரொம்பவே திட்டுறாங்க. அக்கா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம்னு எல்லாருமே திட்டுறாங்க. யமுனா ஒரு பக்கம், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், இப்போ நீ இப்படி வந்து நின்றுட்டுருக்க, உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்பவே பேசுவாங்க. இதில் இப்போ சொல்லவே வேணாம். இதில் காவேரி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இப்போலே நீங்கள் திட்டிகிட்டு இருந்தீங்க, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சாரதாவும் அவளை இனிமேல் எதுவும் சொல்லாதீங்க, அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறா, அவள் இப்போ தான் வீட்டில் தானே இருக்கிறா, வேறு எதுவும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கலையே, இனிமேல் அவளை நம்ம பார்த்துக்குருவோம், இப்படி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிட்டு எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினப்பா, ஆனால் அவளோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரியாக போயிடுறாரு. ரொம்ப அழுகிறாரு. தாத்தாட்ட சொல்லி தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்னேன், விளையாட்டுத்தனமாக நீ இருக்காத, காவேரிட்ட எல்லாமே பேசி புரிய வேணும், கடைசியில் பார்த்தியா அவனோட விளையாட்டுத்தனம் எங்கே வந்து விட்டுருக்கேன்னு, நேற்று கூட நீ நடந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம கொடைக்கானல் போகிறோம், நீ என் கூட கடைசி வரை இருக்கணும்னு நீ அவகிட்ட சொல்லியிருக்கலாம், அதையும் பண்ணலை, நேற்று லூஸ் மாதிரி பண்ண போய் அதை காவேரி தப்பாக நினச்சிக்கிட்டு இப்போ அவளும் வீட்டை விட்டு போயிட்டா, இப்போ என்ன செய்யலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே திட்டுறாரு. இங்கே விஜய்க்கு வந்து என்னமோ உடம்புல உயிரே இல்லாத மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இங்கே வெண்ணிலாவை அவர் கவனிக்கவும் இல்லை, ஒன்றும் தொலையவும் இல்லை, வெண்ணிலாவை போய் எட்டி கூட பார்க்கல. உடனே தாத்தா சொல்கிறாரு, இதே மாதிரி நீ ஆரம்பத்தில் இருந்திருந்தீன்னா இந்நேரம் நீ வந்து காவேரி இப்படி தொலைச்சிருக்கவே மாட்டேன், இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே ரொம்பவே பேசுகிறாரு. உடனே இங்கே விஜய் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம விளையாட்டுக்கு அவளை சீண்டி பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம், கடைசியாக அவள் இப்போ நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, வெண்ணிலாக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு, எதுவுமே அவருக்கு காதிலே விழுகலை. உடனே இங்கே சார் என்ன சார் இப்படி இருக்கீங்க, அவங்கள பார்த்துக்கிறதே நீங்கள் தான், இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறா, இல்லை மருந்து எதுவும் சாப்பிட மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்ல, உடனே இங்கே வெண்ணிலாவை போய் பார்க்க போகிறாரு விஜய். வெண்ணிலாவை போய் பார்க்க போயிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாட்ட, இங்கே பாரு, நான் அடிக்கடி உன்னை வந்து பார்க்க முடியாது, நிறையா வேலை இருக்குது, நீ வந்து இந்த மருந்தெல்லாம் போட்டால் தான் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறாரு. அடிக்கடி உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வேலை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஆரம்பத்திலே நம்ம வெண்ணிலாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசியிருக்கலாமோ, வந்து அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் என்னமோ காவேரிக்கும் பிடிக்காம போய் நம்மளை வந்து தப்பாகவே நினச்சிட்டு இப்போ அவள் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்கு வந்தால் இங்கே காவேரியோட நினப்பாகவே இருக்குது. ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா காவேரி படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது. பெட்டை பார்க்குறாரு, காவேரி படுத்திருக்க மாதிரியே இருக்குது. பக்கத்தில் போய் தொட போகிறாரு, காவேரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி இல்லாமல் போயிடுறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாரு, அங்கே காவேரியோட ட்ரெஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. காவேரி வந்து குளிச்சுட்டு உள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி விஜய் வந்து சும்மா சீண்டி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல காவேரியே இல்லை. அப்படியே வந்து விஜய் நொறுங்கி போயிடுறாரு. பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே அழுகிறாரு. அப்படியே கண்ணீர்லாம் வடியுது அவருக்கு. பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு விஜய்க்கு ஒரு யோசனை தோணுது, இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம், வெண்ணிலா நம்மளை விட்டு போனப்போ ரொம்பவே நம்ம நொறுங்கி போயிட்டோம், அதுலேருந்து மீள்றதுக்கு நம்மளுக்கு வழியே தெரியாமல் நம்ம ரொம்பவே உடஞ்சி போயிட்டோம். ஆனால் காவேரி விஷயத்தில் அப்படி இருக்கவே கூடாது, காவேரி பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியுமாடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நினச்சி பார்க்குறாரு. வெண்ணிலா வந்து ஒரு லவ்வர் தான், ஆனால் காவேரி உன்னோட உயிரோடையே கலந்துட்டா, அவளுக்கும் உனக்குமான உறவு வந்து இன்னும் 7 ஜென்மத்துக்கும் வரக்கூடியது, அவளை பிரிஞ்சு உன்னால் இருக்கவே முடியாது, அவளை அடையிறதுக்கு என்ன வேணுமோ அதை பாரு, இப்படி உடஞ்சி போய் நொறுங்கி போய் அழுதோ இது பண்ணோ தவிச்சோ ஒன்றுமே நடக்காது, வேணும்னா அவள் காலில் கூட விழுந்து அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு வழியை பாரு, நீ அழுவக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே மனசு தேத்திக்கிட்டு நாளையிலேருந்து இதுக்கான முயற்சியில் எடுக்கணும், நம்மளோட ஆஃபீஸ் வேலை அந்த வேலை இந்த வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு காவேரியை வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு வர்றதுக்கு
நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். அவள் கண்டிப்பாக அவளுக்கும் மனசில் நான் தான் வந்து உயிருன்னு அவள் நினச்சிருந்துருப்பா. அவள் அப்படி நினைக்காமையா வெண்ணிலா விஷயத்தில் கோவப்பட்டா? அவள் சாதாரணமாக நம்மளை விட்டுட்டு பிரிகிறவராக இருந்தால் எதுக்காக இவ்வளோ கோவப்படணும்? கண்டிப்பாக அவன் மனசுலேயும் நம்ம இருப்போம். ஆனால் அவள் வந்து அதை வெளியே காட்டாமல் இருக்கா. கண்டிப்பாக அவளை வெளியே காட்ட வச்சு நான் வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காவேரி படுத்து கிடக்குறாங்க. இங்கே சாரதாகிட்ட போய் நர்மதா கேட்குறாங்க, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே என்னடி அவளை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இல்லைம்மா அக்கா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் அந்த ரூமில் தான் படுத்து கிடக்குறா, அன்றைக்கி ஃபுல்லாக வெளியவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்ன வந்து வராதம்மா அவளே கேட்குற, அவளுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தியாக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையில் அப்படியே அந்த தேன் மிட்டாய் இருக்குது அதை காட்டுறாங்க. காட்டினோன்னே இதை வாங்கிட்டு வந்தியாக்கும், என்னதான் இருந்தாலும் அக்காவை நீ விட்டு கொடுக்க மாட்டியே, போய் அதையாவது கொடுத்து எழுப்பு, அப்படியாவது வந்து அவள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம்குள்ளே போக இங்கே காவேரி அப்படியே உடஞ்சி போய் படுத்து கிடக்குறாங்க. ஆமாம் நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்ல, உடனே அம்மா சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்கலையா உனக்கு? பசிக்கலை. சரி அப்போ நான் இப்போ ஒன்று காட்டுறேன், அதை காமிச்சியும் உனக்கு பசி இருக்கு இல்லாமல் இருக்குதான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேன் மிட்டாயை கையில் உள்ளதை காட்ட, உடனே காவேரி சிரிச்சுட்டு அந்த சிரிப்புலேயுமே வந்து சந்தோஷமே இல்லை. நர்மதாவுக்காக சிரிக்கிறாங்க. என்னக்கா இதை காமிச்சு கூட நீ ஒழுங்காகவே சிரிக்க மாட்டேற, அதான் இப்போ சிரிச்சனேடி, அப்போ இந்தா இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்காக அது கொண்டு வந்தியா? ஆமாம் உனக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டுட்டு நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளாக காவேரி கையில் அந்த தேன் மிட்டாயை வச்சுட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயோட ஞாபகம் வருது. விஜய் வந்து பிறந்த நாள் அன்னைக்குன்னு, காவேரியோட பிறந்த நாள் அன்னைக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பார் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே தனக்கு தானே சந்தோஷம் அடைகிறாங்க. முன்னாடிலாம் தேன் மிட்டாயை பார்த்தா எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வரும், ஆனால் இப்போ எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து நினச்சி பார்க்குறாங்க. இதே மாதிரி நீங்களே என்னை நினச்சிட்டு இருப்பீங்களா? அது எப்படி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு தான் வெண்ணிலா பக்கத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிக்கிறாங்க. தேன் மிட்டாயை சாப்பிடாம கையிலே வச்சிட்ருக்கவும் யோசனை பண்ணிகிட்டே இருக்க இங்கே நர்மதா வந்துடுறாங்க. என்னக்கா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, அக்கா நானும் 2 எடுத்துக்கிட்டேன். என்னடி நீ எனக்கே வாங்கிட்டு வந்து நீயே எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன்? ஆமாம் ஆமாம் நான் எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, உனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சா, அப்போ நீ வந்து தனியாக 2 எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாக்கா நான் எடுத்து வச்சுட்டு தான் உனக்கே தந்தேன், நீ சரியான ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏங்கா சோகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா கேட்குறாங்க. இல்லையே நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இல்லைக்கா நீ என்கிட்ட தான் சிரித்து சிரித்து பேசுகிற, ஆனால் நீ ரொம்ப சோகமாகவே இருக்க. இந்நேரம் தேன் மிட்டாய் உன் கைக்கு கிடச்சிருந்த செகண்டே நீ வந்து சாப்பிட்ருப்ப, ஆனால் இன்னும் நீ சாப்பிடாமே இருக்க. இதுலேருந்தே தெரியலையா நீ எவ்வளோ சோகமாக இருக்கேன்னு? ஆமாம் இதை வாங்கினோன்னு நீ என்ன யோசனை பண்ணிகிட்ருக்க? நான் பார்த்தேன், நான் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்காக போனேன்ல, அப்போ திரும்பி உன்னை பார்த்தேன், இதை கையில் வாங்கி வச்சுட்டு ஏதோ யோசனை பண்ணிகிட்டு இருந்தியே, என்னக்கா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன அப்பாவை நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரி சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இந்த டைம் நீ கண்டிப்பாக அப்பாவை நினச்சிருக்கே மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரியும் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை உனக்கு இதை பார்த்த உடனே அப்பா ஞாபகம் வந்திருக்காதே, அப்போ யார் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க, உனக்கு விஜய் மாமா ஞாபகம் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க நர்மதாவையே. எனக்கு சொல்லுக்கா நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், எனக்கு விஜய் மாமா ஞாபகம் தானக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரியும் சிரிக்கிறாங்க. நர்மதாவோட தலையை வந்து இப்படி தடவி விடுறாங்க. எனக்கு தான் தெரியுமே கண்டிப்பாக உனக்கு விஜய் மாமாவோட ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே மாமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது மாமா சொன்னாங்களா, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, மாமா நீ பார்த்தியா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாக்கா இந்த மிட்டாய் வாங்கி கொடுத்ததே மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரிக்கு கோவம் வந்துடுது. ஏய் அவர்கிட்ட ஏண்டி இதெல்லாம் வாங்கினேன், அவரை எப்படி நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மாமா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இதை போய் உங்கள் அக்காட்ட கொடு, உங்கள் அக்கா கண்டிப்பாக என்னை பற்றி நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே நீ மாமா பற்றி நினச்சில்ல, மாமா சொன்னது கரெக்டு தான் போல் அப்படின்னு சொல்ல, ஏய் அவர்கிட்ட எதுக்கடி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க, உன்னை எப்படி அவர் பார்த்தாரு அப்படின்னு கேட்க, உடனே இங்கே நர்மதா சொல்கிறாங்க. அக்கா நான் எப்போவும் ஸ்கூல் விட்டு வெளியே வருவேன்ல, பாவம் அப்போ மாமா எனக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கக்கா, அப்படி என்ன மாமா இங்கே நிற்கிறீங்கன்னு போய் கேட்டேன், உன்னை பார்க்க தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா மாமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே மாதிரி
என்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் காருக்குள்ளேருந்து இந்த தேன் மிட்டாய் எடுத்து இதை மட்டும் உங்கள் அக்காட்ட போய் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அதோட தான் நானும் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அப்போ நான் கேட்டேன், இது எதுக்கு தரீங்க, நீங்களே வந்து கொடுக்கலாமேன்னு. உங்கள் அக்கா நான் வந்தால் ரொம்ப கோவப்படுவா, ஆனால் எனக்கு உங்கள் அக்கா ஞாபகமாக இருக்குது, அதனால தான் இதை போய் நீ கொடு, அவளுக்கும் என் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதோட நீயும் வாங்கிட்டு வந்துட்ட, நீ என்ன அவருக்கு கொரியர் சர்வீஸா, நீ இப்படிலாம் இனிமேல் வாங்காத அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் நர்மதா ஏன்க்கா அவர் தான் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல, உடனே காவேரியும் இப்படி பார்க்குறாங்க நர்மதாவையே. இல்லடி அவரெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ அவர்கிட்ட இப்படிலாம் வாங்கிட்டு வராத, அப்போ கொடு அந்த தேன் மிட்டாயை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் மிட்டாயை வாங்க போக இங்கே காவேரி வந்து கொடுக்குறாப்புல இல்லை, என்னக்கா தரமாட்டேற, இல்லை இல்லை இதை நான் சாப்பிட்றேன், எனக்கு இப்போ சாப்பிடும் போல் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது வாய் வாமிட்டு வர மாதிரி, அதனால் இதை சாப்பிட்றேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நான் இதை விஜய் மாமாட்ட சொல்லவா வேணாமா நீ சாப்பிட்டுட்டதை, ஏய் அதெல்லாம் சொல்லாத அவர்கிட்டலாம், அவரை பார்த்தினா இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்ல, அக்கா இப்படிலாம் என்கிட்ட சொல்லாத, நான் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன், நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு வேணால் விஜய் மாமாவை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீங்கள் எல்லோரும் தான் என்னென்னமோ சொல்கிறீங்க, அவர் மேலே தப்பு தப்பாக சொல்கிறீங்க, கங்காக்கா என்னமோ சொல்லுது, யமுனாக்கா என்னமோ சொல்லுது, ஆனால் அதெல்லாம் எனக்கு உண்மை மாதிரி தெரியலை, விஜய் மாமாவை பார்க்கும்போது எனக்கு நல்லவராக தான் தெரியுது, அவர் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, அதனால தான் என்னையவே பார்க்க வந்திருக்காரு, அவர் எதுக்கு சும்மா காட்டிங்க என்னை பார்க்க வரணும், அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த டைமில் எனக்காக வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாருன்னா உன் மேலே பாசம் இல்லாமையா, நீ தான் அவரை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நர்மதா சொல்ல, உடனே காவேரி சின்ன பிள்ளையா இருக்க, என்ன பேச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க, அக்கா நான் சின்ன பிள்ளை தான், ஆனால் நான் இப்போ பெரிய பிள்ளைத்தனமாக தான் யோசிக்கிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் தான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கீங்க, பாவம் மாமா போட்டு தண்டிச்சிட்டு இருக்கீங்க, அந்த வெண்ணிலாக்கா அங்கே வந்து இருந்தால் அதுக்கு மாமா என்னக்கா பண்ணுவாங்க, நீயே நினச்சிப்பாரு, உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உனக்கு பிடிக்காமல் போயிடுவாங்களா, இப்போ எனக்கே நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டு போயிட்டேன், என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க பெரிய மனுஷித்தனமா, நான் சொல்கிறத கேளுக்கா, நானே உன்னை விட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எதோ ஆயிடுச்சுன்னா நீ என்னை தூக்கி வீசிட்டு இருந்துருவியா, அது மாதிரி தான் அந்த அக்காவும், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, இப்போ திரும்பி வந்திருக்காங்க, அவங்கள எப்படி அவரால் விட முடியும், கெட்டவராக இருந்தால் தான் விட்டுட்டு உன் கூட வருவாங்க, நல்லவர் தானே, அதனால தான் அவரால் விட முடியலை, அவர் ஆனால் ஃபீல் பண்ணுற மாதிரி தான்க்கா இருக்குது, நீ இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி அப்படியே நர்மதாவே பார்த்துட்ருக்க, எனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லவா, அவரை பார்க்கும்போது முதல்ல மாதிரி இல்லைக்கா, அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் முகத்தில், ரொம்ப ஒல்லியான மாதிரியும் இருக்குது, ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல போல் நீ இல்லாமல், பாவம்க்கா நீ ஃபோன் பண்ணி பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. உடனே காவேரியே அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, நீ உன் வேலையை பாரு, படிக்கிறதுல மட்டும்தான் உன்னோட கவனம் இருக்கணும், இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுதுன்னெலாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் நல்லா படித்து நல்ல மார்க்கு தான் எடுப்பேன், ஆனால் நீ தான் வாழ்க்கையில் தோற்று போயிடுவா போல் பார்த்துக்க, மாமா இல்லாமல் இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுதா, எந்த வேலையும் உன்னால் பார்க்க முடியலை, இந்த ரூம்குள்ளே இருக்கிற, முன்னாடி இப்படியா இருப்ப, நீ தான் உன் வாழ்க்கையில் தோற்று போகிறேன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக உன்னோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு மாமாட்ட போய் பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா எந்திரிச்சு போயிடுது. உடனே இங்கே காவேரி இப்படியே உட்காந்துட்டு, ஒரு சின்ன பொண்ணு கூட இவ்வளவு நம்மளுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகிறாளே, ஒருவேளை நம்ம தான் விஜயை வந்து தப்பாக நினச்சிட்டோமோ, தப்பாக நினச்சிட்டா சரி நினச்சிட்டு போவோம், அவர் அப்படி தான், அவருக்கு வேணும் என்னை விட்டுட்டு எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணார், அவர் நல்லா இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஒரு வேளை ரொம்ப கஷ்டப்படுறாரோ, நர்மதா வேற இப்படி சொல்லிட்டு போகிறாளே, ரொம்ப ஒல்லியாக போயிட்டோம் அப்படி இப்படின்னு, ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லையோ அவர், நம்ம ஒரு 8 வேணால் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. கையில் அந்த தேன் மிட்டாய் வந்து அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருக்குது. உடனே காவேரி அந்த மிட்டாயை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தேன் மிட்டாயை சாப்பிட்றாங்க. சார் அங்கேருந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்குறீங்களோ, எனக்கு அந்த மிட்டாய் தானே ரொம்ப பெருசு, நானே வந்து இவர் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து மிட்டாய் வாங்கி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன சொல்லணுன்னே தெரியலை எனக்குன்னு சொல்லிட்டு மிட்டாயை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே உள்ள கங்கா விருட்டுன்னு வந்துடுறாங்க. என்னடி அது கையில் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, உடனே காவேரி மறைக்கிறாங்க. என்னத்தடி மறைக்கிற, இப்போ நர்மதா என்ன உன்னிட்ட சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க. ஆமாம் நீ சாப்பிட்டியா இல்லையா, என்ன வாக்கில் வச்சுருக்க, நர்மதா சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாளா, கையை காட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கையை விரிக்கிறாங்க. என்னடி இது தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கா, அவள் தான் வாங்கிட்டு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே நர்மதாவும் வந்துடுறாங்க. ஆமாக்கா நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க, இவர் வந்து சொல்ல போகிறா வாயை எடுத்து, இந்த மாதிரி விஜய் வாங்கிட்டு வந்ததுன்னு தேவையில்லாமல் சண்டை வரும்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா மறைச்சிட்றா. இந்த மாதிரி ஆமாக்கா நான் தான் வாங்கிட்டு வந்தேன், அக்காவுக்கு பிடிக்கும்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பியா, எனக்கெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா, ஆமாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நீ கடைக்கெல்லாம் போயிட்டுருக்கியா, ஏன் அப்படிலாம் பண்ணுற, என்கிட்ட சொன்னால் நான் வாங்கிட்டு வந்து தருவேன்ல, அக்கா ஒரு சின்ன
சின்ன விஷயத்துக்குலாம் நீ போவியா? நான் பென்சில் வாங்குறதுக்காக போனேன், அதான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, டேய் நேற்று தானடி பென்சில் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அது காணோம்க்கா அதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாங்க. இங்கே காவேரி வாக்கிலே சிரிக்க, சரி என்னமோ பண்ணு, இந்த தேன் மிட்டாயை சாப்பிட்டுட்டு நீ உயிரோட இருந்துருவியா, வந்து சோறை சாப்பிட்றி, எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கூப்பிட்றாங்க. உடனே இங்கே காவேரி, இல்லைக்கா நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே 2 பேருமே வந்து வெளியே அனுப்பிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. ஐயோ கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ண கூட இந்த வீட்டில் முடியலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு எங்கள் விஜயோட ஞாபகமாகவே இருக்குது. எங்கள் விஜய் கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ண நேரம் செஞ்சிடுறாங்க. எங்கள் விஜய் வந்து ஒரு ரிங்லேயே கால் அட்டன் பண்ண, இங்கே கால் அட்டன் பண்ண உடனே ஹலோ ஹலோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, எங்கள் காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே. உடனே ஹலோ இது நான் மாற்றி பண்ணிட்டேன், கை டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ கை டச் ஆயிடுச்சு உனக்கு, கரெக்டாக அது எப்படி என் நம்பருக்கு மட்டும் கை டச் ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே இங்கே காவேரி, அப்போ நான் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கேன், நான் மாற்றி பண்ணிட்டேன், வேறு ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்றதுக்காக அது பண்ணேன், விஜய்னு வேறு ஒருத்தவர், பார்த்தா இந்த விஜய்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய், ஓ இன்னுமே என் நம்பரையெல்லாம் உன் ஃபோனில் சேவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே காவேரி, இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஆனால் ஃபோனை என்னமோ கையிலேயே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்குங்க போல், ஒரு ரிங்கு கூட ஃபுல்லாக முடிகிறதுக்குள்ளே அட்டன் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உடனே இங்கே விஜய், கண்டிப்பாக எனக்கு தோணுச்சு இன்றைக்கி நீ எனக்கு கால் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதான் கையிலேயே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி, ஓ அதுக்காக தான் அந்த தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க, உடனே விஜய், அப்போ அதை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு. உடனே காவேரி, அதை யார் சாப்பிடுவா, இந்த மாதிரிலாம் நர்மதாட்ட தேவையில்லாம் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, அதுக்காக தான் அதை சொல்ல தான் நான் கால் பண்ணேன், இப்படிலாம் அவகிட்ட கொடுத்துக்கிட்டா அவளையும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவள் ரொம்பவே படிக்கிற பொண்ணு, தேவையில்லாமல் இதையெல்லாம் மைண்டில் போட்டு நினச்சிட்டு இருப்போம், அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ கஷ்டப்படுற நான் இல்லாமல் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுறாரு. உடனே இங்கே காவேரி சைட்லேருந்து பதிலே இல்லை. உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு, என்னமோ இப்போ தான் வேறு விஜய்க்கு கால் பண்ண போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட்டேன், இப்போ இதை சொல்ல தான் கால் பண்ணேன், நர்மதாட்ட இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன பூ சுற்றுறியா என் காதில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே காவேரி, இங்கே முதல்ல ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜய் வந்து ஃபோனை வைக்காமல் அப்படியே வச்சுட்ருக்கேன், இங்கே முதல்ல ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி திரும்பவும் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணது நீ தானே, நீ வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி அப்படியே வைக்காமே இருக்கேன், ஆமாம் இந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் இது பண்ணாமலாம் நீங்கள் இருக்காதீங்க, நான் எங்கே வந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ரொம்பவே வந்து ஒல்லி ஆகிட்டீங்களாமே, நான் போனதுனால நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடாம இப்படி கொள்ளாமலாம் நீங்கள் கிடக்காதீங்க, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, வெண்ணிலா கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஒவ்வொரு டைமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய், இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், நான் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறியா, இல்லை நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், நீ கூட ரொம்பவே வந்து கவலைப்பட்டு போய் கிடக்குறியா, எனக்கு நர்மதா சொன்னா, யார் சொன்னா, நான் இப்போ கூட சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, என்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்க, தேன் மிட்டாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து விஜய் கேட்க, உடனே இங்கே காவேரிக்கு சிரிப்பு வருது, அப்படியே அடக்கிட்டு, நீங்கள் கொடுத்த தேன் மிட்டாயை நான் எப்போவே வீசிட்டேன், அதையெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், நான் இப்போ நல்லா ஃபுல் கட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நான் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி நிம்மதியாக இருங்க, உங்களுக்கு நான் இனிமேல் கால் பண்ணவே மாட்டேன், தெரியாமல் கூட உங்களுக்கு கால் வராது, ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் பொய்யெல்லாம் சொல்ல, நான் இதான் உங்களுக்கு பண்ணுற கடைசி கால்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே விஜய் வந்து சேரில் சாஞ்சிட்டு, ஓ இதை வந்து திட்டுறதுக்கு தான் இவள் கால் பண்ணாளா, இவளை பார்த்தா அப்படி தெரியலையே, திட்டுறதுக்கு கால் பண்ண மாதிரி தெரியலை, நம்ம மேலே அக்கறைப்பட்டு கால் பண்ண மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி சாப்பிடாமல் கிடக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஏதோ அன்றைக்கி தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷனாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்ப பெருமிச்சு விடுறாரு. அவளோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ அவள் குரலை கேட்டதுக்கே எனக்கு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மேடம்க்கு வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது கவலைப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு. நல்ல வேலை நர்மதாட்ட இதை வாங்கி கொடுத்து விட்டோம், நர்மதா கரெக்டாக தான் எல்லா வேலையும் பார்த்து விட்ருக்கா, நாளைக்கு போய் அவளை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அதே மாதிரி விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இங்கே காவேரியுமே ஃபோனை வச்சுட்டு இங்கே விஜய் சொல்லுவார் இல்லையா, என்ன தேன் மிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்ல, அது நினச்சி பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே கங்கா வந்து, ஏய் பகல்லே என்னடி ரூம் அடைச்சிட்டு என்னடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். ஐயோ இந்த அக்கா தொல்லை வேற தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு
கதவை திறக்க கையில் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு கங்கா கேட்குறாங்க, என்னடி ஃபோனை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் ரூம் அடைச்சிட்டு உன் புருஷனுக்கு ஃபோன் அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே காவேரி திருன்னு முழிக்கிறாங்க. நீ திருன்னு முழிக்கும் போதே தெரியுது, அப்படி அவரை விட்டுட்டு இருக்க முடியலன்னா அங்கே போய் தான் இருந்து தொலைக்க வேண்டியதானடி, எதுக்காடி இங்கே இருந்துக்கிட்டு அவரே நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ சாப்பிட வரப்போதியா இல்லையா, என்னமோ பண்ணி தொலை, நீ முதல்ல வாரியா இல்லையா, அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லிச்சுன்னு சொல்ல, அக்கா நீ சாப்பிட வேண்டியதானே, காலையிலேருந்து நீ சாப்பிடவே இல்லை, முதல்ல கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவேன். இங்கே ஃபோனே கொண்டு போகிறாங்க. உடனே ஃபோனை வாங்கி கங்கா மேலே வச்சுட்டு, முதல்ல அந்த ஃபோனை வை, நம்ம இப்போ தான் வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது இல்லை, ஆனால் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க காவேரியை. காவேரியும் கீழே போய் நிம்மதியாக சந்தோஷமாக விஜய்கிட்ட பேசினதை நினச்சி சந்தோஷப்பட்டுகிட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் விஜய் ஒரு பக்கம் காவேரிகிட்ட பேசினதை நினச்சி அப்போ தான் வந்து சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு.